வணக்கம், நான் மதன் பேசுறேன். மண்டபூர் சாலத்தங்கிலிருந்து. இந்த பெட்டியை பாருங்க, மறுசுழற்சி பெட்டி. சட்டை, பொம்மை, புத்தகம், பேக்கு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஜாமான், இந்த மாதிரி பாட்டில்கள், இந்த மாதிரி இப்போ தீபாவளி மாதம், அது மட்டும் இல்ல அடுத்து பொங்கல் வரும். நம்ம ஆளுங்க நிறைய பேர், நம்ம ஆளுங்க மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்ட கண்ட இடங்கள்ல குப்பைகளை வீசுறாங்க, துணிகளை வீசுறாங்க. உங்க வீட்டுல பயன்படுத்த முடியாத துணிகள், அதாவது பயன்படுத்தாத புத்தகங்கள் எது இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த பெட்டியில போடுங்க. இந்த பாருங்க, இந்த பெட்டியில போட்டுங்க, யாரும் எடுக்க முடியாது. இது அரசாங்கம் மூலியமா பதிவு பண்ணிருக்கு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாக்க உங்க வீட்டுல எதுவும் சோஃபா, கட்டில் எது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போவாங்க. கண்ட கண்ட இடங்கள்ல துணியோ இல்ல புத்தகங்களோ வீசுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம குப்பைகள் அடைப்பட்டு வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது மலேசியால. இதனால வெள்ளப்பெருக்கு எடுத்தனால மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி பெட்டிகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்க வீட்டுல எதுவும் துணிகள் இருந்துச்சுன்னா போடுங்க. ஒரு நல்ல கருத்துக்காகவும் சரி, இல்ல ஆசிரமத்துக்கு தனித்து வாழும் பிள்ளைங்களுக்கு வழங்கப்படும். அந்த கருத்து கொண்டுதான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன். இது நிறைய இடத்துல வந்துருச்சு. அரசாங்கம் பல வழியில மாற்று சிந்தனையை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் தான் யாரும் மாற்றம் அடைய மாட்டீங்க. தயவு செய்து மாற்றம் அடைங்க. இதனால தான் நான் நிறைய வீடியோ விழிப்புணர்வு ஏற்படுத்த காணொலி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா மாற்றம் அடைகிறதுக்கு வழிகள் நிறையவே இல்லைன்னு நினைக்கிறேன். முடிந்தா அந்த மாற்றத்தை கொண்டு வர இந்த ஏற்பாடு செய்யுங்க. சரிங்களா?